அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் வேறொருவருடன் ஞானசேகரனுக்கு தொடர்பு இருக்கிறது என சிறப்பு புலனாய்வு விசாரணைக் குழுவிடம் மாணவி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மாணவி பலாத்காரம் வழக்கை விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணைக் குழு நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட மாணவி தான் கூறிய தகவல்களை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தொடக்கத்திலிருந்தே இந்த வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறதோ என்ற சந்தேகம் தற்போது உறுதியாகியுள்ளதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. சென்னை ராஜ்பவனில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மகளிர் அணியைச் சேர்ந்த குஷ்பு, சசிகலா, புஷ்பா, விஜயதரணி உள்ளிட்டோர் கவர்னர் ரவியை சந்தித்தனர். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் முறையாக விசாரணை நடத்தி உரிய நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் துன்புறுத்தலில் தொடர்புடைய சார் யார் என்ற கேள்வி தமிழகம் முழுவதும் எழுந்துள்ளது. பெண்களுக்கு எதிரான கொடுமைக்கு நீதி கேட்டு போராடும் பெண்கள் கைது செய்யப்படுகின்றனர். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவுகிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது போராட்டங்களை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இது எந்த வகையில் நியாயம் என சென்னையில் நடிகை குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்க முயற்சி செய்கின்றனர் என திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். மாணவி வழக்கில் குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் கூறினார். கடந்த ஆட்சியை ஒப்பிடும்போது ஆயிரக்கணக்கான போராட்டங்களுக்கு திமுக ஆட்சியில் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பது கடந்த ஆட்சி காலத்தில்தான் நடந்தது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். மேலும் ஆடுகள் அடைக்கப்பட்ட இடத்தில் பாஜகவினர் அடைக்கப்படவில்லை. அதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேவை என்ன என்பதை அறிந்து அது நிவர்த்தி செய்யப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுப்பது ஏன்? அறிவிக்கப்படாத அவசர பிரகடனம் ஏதும் செய்துவிட்டீர்களா என முதல்வர் ஸ்டாலினுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். சீப்பை மறைத்து வைத்துவிட்டால் திருமணத்தை நிறுத்திவிடலாம் என நினைக்க வேண்டாம். விவசாயிகள், தொழிலாளர்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டால் அதற்கு எதிராக போராட்டம் செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் வழங்கிய போது 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என அரசியல் செய்த ஸ்டாலின் இன்றைக்கு அவியல் செய்கிறாரா என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என வாய்க்கிழிய சவால் விட்ட ஸ்டாலினுக்கு 1000 ரூபாய் கூட கொடுக்க மனமில்லை என்றும் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் எல்கேஜி படிக்கும் குழந்தை தவறி விழுந்து இறந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட வகுப்பாசிரியர் ஏஞ்சல்ஸை 7 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க விக்கிரவாண்டி கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பள்ளி தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரி ஆகியோர் இரத்த அழுத்தம் காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். விக்கிரவாண்டி தனியார் பள்ளி எல்கேஜி மாணவி உயிரிழப்பில் மர்மம் உள்ளது. செப்டிக் டேங்கில் விழுந்ததாக கூறப்படும் மாணவியின் உடைகள் நனையவில்லை. எஃப்ஐஆரில் சந்தேக மரணம் என கூறப்பட்டுள்ளது. மாணவியின் பெற்றோருக்கு நீதி கிடைக்கும் வகையில் நேர்மையான முறையில் விசாரணை நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் கூறினார். டங்ஸ்டன் விவகாரத்தில் டெண்டர் போடும் பொழுது தமிழக அரசு வேடிக்கை பார்த்துவிட்டு கடைசி நேரத்தில் அதை எதிர்த்தது ஒரு புதிராக இருக்கிறது என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கூறினார். அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் முழு பூசணிக்காயை யாரும் மறைக்க முடியாது, உண்மை நிலை வெளிவர வேண்டும் என்றும் சொன்னார். விருதுநகர் அருகே கோட்டூர் பகுதியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் பலியாயினர். இந்த சம்பவம் தொடர்பாக பட்டாசு ஆலை உரிமையாளர் பாலாஜி, சசிபாலன், மேலாளர் தாஸ், போர்மேன் பிரகாஷ் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 14, 15, 16 ஆகிய தேதிகளில் ஏற்கனவே விடுமுறை அறிவித்த நிலையில் 17ஆம் தேதியும் விடுமுறையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. 6 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வெளியூர் செல்வோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகாசி பகுதிகளில் வாரத்திற்கு ஒரு பட்டாசு ஆலை விபத்து என்பது வாடிக்கையாகிவிட்டது. பட்டாசு ஆலைகள் தொடர்பான பாதுகாப்பு விதிகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாததுதான் இதற்கு காரணம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார். பட்டாசு ஆலை பாதுகாப்பு விதிகளை தீவிரமாக நடைமுறைப்படுத்தி விபத்துகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் வரும் 13ஆம் தேதி முதல் பிப்ரவரி 26 வரை மகா கும்பமேளா நடக்க உள்ளது. திரிவேணி சங்கமம் மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. பிரயாக்ராஜில் உள்ள கண்ட்ரோல் ரூமில் இருந்தபடி சிசிடிவி காட்சி பதிவுகளை போலீசார் கண்காணித்தனர்.
ஜாதி அரசியலின் பெயரால் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க சிலர் முயற்சிக்கின்றனர். இதனை நாம் முறியடிக்க வேண்டுமென பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான நமது பயணம் வலுவடைந்துள்ளது. உலகம் இந்தியாவை பாராட்டி வருகிறது எனவும் கூறினார். சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்ற நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் தமிழகத்தில் ஒலிபரப்பப்படும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக வேறு பாடலான புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து ஒலித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. பழனியில் கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்றது. இந்நிலையில் முருகன் மாநாட்டு விழா மலரை முதல்வர் ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். விழாவில் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பந்திப்பூர் மாவட்டம் சதர்கோட் பேயன் அருகே சென்ற இராணுவ வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மலையில் இருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பலத்த காயமடைந்த இராணுவ வீரர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். 2 சிகிச்சை பலனின்றி இறந்தனர். 5 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சீனாவில் பரவும் HMPV வைரஸ் தொற்று குறித்து இந்தியர்கள் அச்சப்பட தேவையில்லை என பொது சுகாதார இயக்குநரகம் அறிவித்துள்ளது. விண்வெளியில் விதையை முளைக்க வைத்து இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது. இஸ்ரோ PSLV C-60 ராக்கெட்டில் அனுப்பப்பட்ட சாதனத்தில் விதையை முளைக்க வைத்துள்ளது. PSLV C-60 ராக்கெட்டை அனுப்பிய 4 நாட்களில் பயிறு வகையைச் சேர்ந்த விதை முளைத்துள்ளது. வரும் நாட்களில் விதை நன்கு வளர்ந்து இலை உருவாகும் என எதிர்பார்ப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் முன்னாள் CEO விஷால் சிக்கா டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். AI தொழில்நுட்பத்தின் தேவை மற்றும் எதிர்காலம் குறித்து இருவரும் பேசினர். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மோடி கூறினார். வேலூர் காட்பாடி காந்திநகரில் உள்ள அமைச்சர் துரைமுருகன், அவரது மகன் கதிரானந்த் MP வசிக்கும் வீடு, அவர்கள் நடத்தும் கல்லூரி உள்ளிட்ட 4 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 2 அறைகளின் சாவி இல்லாததால் கடப்பாறையால் பூட்டு உடைக்கப்பட்டு சோதனை நடந்தது. 11 மணி நேர சோதனையை முடித்துவிட்டு அதிகாரிகள் அங்கிருந்து சென்றனர். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் தற்போது அதிக அளவில் ஸ்க்ரப் டைஃபஸ் காய்ச்சல் பரவி வருகிறது. இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் காய்ச்சலால் இதுவரை 5000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தினமும் 10 முதல் 20 பேர் வரை பாதிப்பு அறிகுறிகளுடன் மருத்துவமனைகளுக்கு வருவதாக கூறப்படுகிறது. பல்வேறு துறைகளில் மாலத்தீவுடனான உறவை வலுப்படுத்தியுள்ளோம். மாலத்தீவுக்கு எப்போதும் இந்தியா உறுதுணையாக இருக்கும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற மத்திய அரசு கொள்கையின் உறுதியான வெளிப்பாடாக மாலத்தீவு திகழ்கிறது என்றும் தெரிவித்தார். பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பாரதிய ஜனதா சார்பில் பல்வேறு தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதேபோல் கூட்டணி கட்சிகளான பாமக, அமமுக, தமாக போன்ற கட்சிகளிடமும் போராட்டத்தை தீவிரப்படுத்த பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுதும் உள்ள விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக ஃபார்மர்ஸ் ரிஜிஸ்ட்ரி என்ற பெயரில் மொபைல் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் விவசாயிகள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அடையாள எண் வழங்கும் பணி விரைவில் துவங்க உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து LKG மாணவி லியாலட்சுமி பலியானாள். இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி தாளாளர் எமில்டா, முதல்வர் டோம்னிக் மேரி, வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல்ஸ் ஆகிய 3 பேரை நள்ளிரவில் போலீசார் கைது செய்தனர். நான் ஃபார்மில் இல்லை, ரன்கள் எடுக்கவில்லை, இது ஒரு முக்கியமான ஆட்டம். நல்ல ஃபார்மில் உள்ள வீரர் போட்டிக்கு தேவை. இதனால்தான் 5வது டெஸ்ட் போட்டியிலிருந்து விலகினேன் என ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். பயிற்சியாளர் கம்பீர், தேர்வாளர் அகர்கர் ஆகியோர் எனது முடிவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். டெஸ்டிலிருந்து ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை என்றும் கூறியுள்ளார். மதகஜராஜா படம் ரிலீஸ் குறித்து நடிகர் விஷால் நிகழ்ச்சி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். 12 ஆண்டுகள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எனது திரைப்பயணத்தில் எனக்கு மிகவும் பிடித்த குடும்ப என்டர்டெயின்மெண்ட் படமான மதகஜராஜா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது. அதுவும் எனக்கு பிடித்த சுந்தர் சி சந்தானம் கூட்டணியில் உருவான படம். நிச்சயமாக சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது என விஷால் கூறியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஜனவரி 2ஆம் தேதி வரை 32.50 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் PS பிரசாந்த் கூறினார். 41 நாள் மண்டல காலம் நிறைவு பெற்ற போது 297 கோடி வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் நடைமேடை மேற்கு பகுதியில் உள்ள புதரில் குழந்தை அழுகும் சத்தம் கேட்டுள்ளது. அங்கிருந்த ஆட்டோ டிரைவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது ஒரு துணியால் சுற்றிய நிலையில் பிறந்து 3 மாதங்களே ஆன பெண் குழந்தை ஒன்று கிடந்தது. குழந்தையை மீட்டு டிரைவர்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இது குறித்து விசாரிக்கப்படுகிறது. டெல்லியில் அதிகாலை நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக
92 விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. பெங்களூருவிலும் 37 விமானங்கள் தாமதம் காரணமாக பயணிகள் சிரமம் அடைந்தனர். கோவை கேஸ் டேங்கர் லாரி விபத்து தொடர்பாக லாரி டிரைவர் ராதாகிருஷ்ணனை போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். லாரி ஓட்டுநரின் அஜாக்கிரதை காரணமாகவே விபத்து ஏற்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சென்னையில் வார இறுதி நாளான இன்று தங்கம் விலை குறைந்துள்ளது. சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 57,720 ரூபாய்க்கும், கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து 7,215 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் குறைந்துள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 99 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அனைத்தையும் செய்வோம், எங்கள் வெற்றி உறுதி என பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரத்திற்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் குறித்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு 5ஆம் தேதி காலை 8 மணிக்கு துவங்குகிறது. குமரி மாவட்டம் நம்பாளி பகுதியில் கார் மோதிய விபத்தில் பைக்கில் சென்ற 2 இளைஞர்கள் காயமடைந்தனர். காரில் வந்த 6 பேர் காயமின்றி தப்பினர். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. போட்டி துவங்குவதற்கு முன்பே மேடையில் திடீரென அடிதடி ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். போலீசார் அவர்களை விலக்கிவிட்டனர். அதன் பின் வந்த அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன், கலெக்டர் அருணா ஆகியோர் கொடியசைத்து ஜல்லிக்கட்டை துவங்கி வைத்தனர். இப்போட்டியில் 750 காளைகள், 300 மாடிப்பிடி வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். திருச்சி மாவட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை நியமன அலுவலராக பணியாற்றி வருபவர் டாக்டர் ரமேஷ் பாபு. இவரது மனைவி ஷர்மிளா. இவர் மீதும் இவரது மனைவி ஷர்மிளா மீதும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய விசாரணையில் ரூபாய் 1.43 கோடி ரூபாய் அதிகமாக சொத்து சேர்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இருவர் மீதும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்தவர் தெய்வம் ஆடுகள் வளர்த்து வந்தார். தோட்டத்தில் ஆடுகளுக்கு புல் அறுக்க சென்ற அவர் பிணமாக கிடந்தார். தோட்டத்தில் உள்ள மரத்தில் மின்சார ஒயர் உரசி சென்றுள்ளது. அதை கவனிக்காமல் கிளையை உடைத்தபோது மின்சாரம் தாக்கியதில் தெய்வம் இறந்துள்ளார். போலீசார் விசாரிக்கின்றனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் திருவாதிரை திருவிழா எனப்படும் ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. 10 நாட்கள் விழா நடைபெறுகிறது. கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் பகல் 10 5ஆம் நாள் விழா விமரிசையாக நடந்தது. சௌரி கொண்டை, ரத்தின அபயஹஸ்தம், நெல்லிக்காய் மாலை அணிந்து நம்பெருமாள் பல்லக்கில் வீதி உலா வந்து அர்ஜுன மண்டபத்தில் சேவை சாதித்தார். சனிக்கிழமை என்பதால் கோயிலில் கூட்டம் அலைமோதியது. நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் நம்பெருமாளை வழிபட்டனர். கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடந்த காதி ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியை இந்திய காதி மற்றும் கிராமத்துறைகள் ஆணையத்தின் தலைவர் மனோஜ்குமார் தொடங்கி வைத்தார். 130க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கண்கவர் ஆடைகளை அணிந்து ரேம்ப் வாக் வந்து அனைவரையும் கவர்ந்தனர். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கடையம் அருகே உள்ள கேளையா பிள்ளையூரைச் சேர்ந்த ஆனந்தபாலன் என்ற இளைஞர் வந்தார். 10 லிட்டர் கேனில் பெட்ரோல் கலந்த மண்ணெண்ணெயை கொண்டு வந்த அவர் கோபுர வாசல் பகுதியில் திடீரென ஊற்றி தீ வைத்தார். கோயில் ஊழியர்கள் உடனடியாக தீயை அணைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் நான் தான் சிவன், கோயிலில்தான் இருப்பேன் என்றும் அவர் பேசினார். தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. பனையூரில் நடந்த தாவேக ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. 2 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி ஒரு மாவட்டம் பிரிக்கப்பட்டு 117 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்க திட்டமிட்டுள்ளனர். தகுதியானவர்களை தேர்வு செய்து அந்த பட்டியலை அக்கட்சியின் தலைவர் விஜயிடம் புசி ஆனந்த் வழங்கியுள்ளார். இந்த பட்டியலுக்கு விஜய் விரைவில் ஒப்புதல் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் பொருளி என்பது தெரியவந்தது. கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைத்து ஆய்வு செய்ய இஸ்ரோ அனுப்பிய ஸ்பெடெக்ஸ் ஏ மற்றும் ஸ்பெடெக்ஸ் பி விண்கலம் இரண்டும் வானில் 2 கிலோமீட்டர் இடைவெளியில் இருப்பதாக விஞ்ஞானிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை கல்லூரி மாணவி சௌமியா மரணமடைந்த சம்பவத்தில் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்க ஹைகோர்ட் மதுரை கிளை அனுமதி வழங்கி உத்தரவிட்டது. மாணவியின் உடலை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது.
மதுரவாயலில் அரசு பஸ்ஸை முந்தி செல்ல முயன்றபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதி பைக்கில் சென்றவர் பரிதாபமாக பலியானார். விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது. சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ சங்கர வித்யா கேந்திரா பள்ளி மாணவிகள் கலந்து கொண்ட மார்கழி மாத வீதி பஜனை நடைபெற்றது. மாணவிகள் முருகர், காமாட்சி, மீனாட்சி, சரஸ்வதி, ஆண்டாள், கிருஷ்ணர், ஔவையார், ஹனுமான் சுவாமி வேடமிட்டு பஜனை பாடல்கள் மற்றும் அம்மன் பக்தி பாடல்களை பாடி கோயில் பிரகாரத்தில் சுற்றி வந்து வழிபட்டனர். கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று அதிகாலை ஊரப்பாக்கம் ரயில் நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது தண்டவாளத்தில் கிடந்த இரும்பு பொருள் ரயில் சக்கரத்தில் சிக்கியதால் கொல்லம் எக்ஸ்பிரஸ் பாதி வழியிலேயே நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை வந்த ரயில்கள் அனைத்தும் காலதாமதமாக வந்தன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பொம்மையாபுரம் கிராமத்தில் பாலாஜி என்பவரின் சாய்நாத் பட்டாசு ஆலையில் வெடிபொருள் உராய்வு காரணமாக இன்று காலை திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 4 அறைகள் தரைமட்டமானதில் 6 பேர் உடல் கருகி பலியாகினர். 70க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டனர். வச்சக்காரப்பட்டி போலீசார் சம்பவம் குறித்து விசாரிக்கின்றனர். புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் முன் அனுமதி இல்லாமல் விடுப்பு எடுக்கக்கூடாது என தலைமை செயலர் சரத் சௌகான் அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதேபோல் அனுமதிக்கப்பட்ட விடுப்பு காலங்களை விட கூடுதலாக லீவு எடுப்பது, அலுவலகம் தொடர்பாக வெளியே சென்று தங்கும்போது மீண்டும் அனுமதி இல்லாமல் காலத்தை நீட்டிப்பது அரசு ஊழியர் விதிகளுக்கு புறம்பானது என்றும் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவினாசி சிக்னலில் நேற்று முன்தினம் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று பூக்கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பூக்கடைக்குள் இருந்த ஒரு இளைஞர் நூல் இழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக மாவட்ட தலைவரின் மணி விழாவில் தாமரை மாலையை ராஜாவிற்கே அணிவிக்குமாறு அண்ணாமலை தொண்டரிடம் கேட்டுக் கொண்டார். அவர் பூங்கொத்து மட்டும் வாங்கிக் கொண்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் பல்வேறு நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. திருப்பூரில் தாராபுரம் வெள்ளக்கோவில் பகுதியில் 2 மேம்பாலங்களுக்கு 9,22,00,000 ரூபாய், தேவக்கோட்டை புதுக்கோட்டை சாலையில் மேம்பாலம் கட்ட 8,26,00,000 ரூபாய் நிதியும் மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே நல்லூர் துணை ஆரம்ப சுகாதார நிலையம் முன் கழிவுநீர் தேங்கியும் செல்ல பாதையின்றியும் கழிப்பறைகளின்றி குடிமகன்களின் கூடாரமாக மாறியுள்ளது. துணை சுகாதார நிலையத்தை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். நடிகை ஜான்வி கபூர் காதலன் ஷிகர் பஹாரியாவுடன் திருப்பதி வந்தார். இன்று காலை விஐபி சேவையில் ஏழுமலையான் கோயிலில் இருவரும் தரிசனம் செய்தனர். தேவஸ்தான அதிகாரிகள் அவர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி ஆசிர்வாதம் செய்து வைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே விளாமருத்தூர் மற்றும் பில்லூர் அணை இடையிலான சாலை அமைக்கும் முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளது. 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை எம்எல்ஏ செல்வராஜ் துவக்கி வைத்தார். தேனி மாவட்டம் உப்புத்துறை கிராமத்தில் மச்சக்காளை என்பவர் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடுவதற்காக வீட்டில் உள்ள ஆட்டுத் தொழுவத்தில் 14 நாட்டு வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருந்தார். அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தலைமறைவான மச்சக்காளையை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குடிநீர் வசதி கேட்டு ஊராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தனர். எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அரசு பஸ்ஸை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றாலம் திருக்குற்றாலநாதர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 8ஆம் தேதி நடக்கிறது. கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் சிங்கராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழன். இவரது மனைவி ஜெயலட்சுமி. இவர்களது மகன் ரிவன் ராஜா, வயது 30. போதைக்கு அடிமையான இவர் தினமும் பெற்றோரை சித்திரவதை செய்து வந்தார். நள்ளிரவில் போதையில் தூங்கிய மகனை தமிழன் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்தார். போலீசார் தமிழனை கைது செய்து விசாரிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள அருணாச்சலம்பட்டியைச் சேர்ந்தவர் பொன்னுச்சாமி. இவரது மனைவி கற்பகம், வயது 45. இவர்களது 17 வயது மகன் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரிகிறது. நள்ளிரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கற்பகம் மீது மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் அம்மிக்கல்லை தூக்கி போட்டான். கற்பகம் ஸ்பாட்டிலேயே இறந்தார். கடையம் போலீசார் அவரது மகனை தேடுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சித்திரரேவு கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன் கோழி பண்ணை வைத்துள்ளார். திடீரென கோழி பண்ணையில் தீப்பற்றி எரிந்தது. பண்ணை முழுவதும் பரவிய தீயில் சிக்கி 3000க்கும் மேற்பட்ட கோழிகள் கருகின. இதுபற்றி போலீசார் விசாரிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி வர்ஷா பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். காலில் ஸ்கேட்டிங் அணிந்தவாறு கயிற்றால் கட்டப்பட்டிருந்த காரை பல்லால் இழுத்தபடி 150 மீட்டர் வரை ஸ்கேட்டிங் செய்தார். சங்கரன் கோயில் எம்எல்ஏ ராஜா மாணவியை பாராட்டி கோப்பை வழங்கினார்.
கொடைக்கானலில் வெப்பநிலை மிகவும் குறைந்து அதிகாலை நேரத்தில் உறைபனி நிலவுகிறது. ஜிம்கானா நீர்பிடிப்பு பகுதி, பாம்பார்புரம், கீழ்பூமி, பியர்ஷோலா பகுதிகளில் கடும் உறைபனி நிலவியது. ஜிம்கானா புல்வெளிகளில் பனி படர்ந்து வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காணப்பட்டது. குளிரில் நடுங்கியவாறே டூரிஸ்டுகள் கண்டு ரசித்தனர். ஓசூர் முனீஸ்வரன் நகரில் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ், மேயர் சத்யா, துணை மேயர் ஆனந்தையா ஆகியோர் வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசு டோக்கன்களை வழங்கியதுடன் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மறைந்த திருமகன் ஈவேராவின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஈரோடு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் திருமகன் உருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் சம்பத்துக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என இந்த இரங்கல் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பெண் ஏன் அங்கிருந்தார், அண்ணா என்று அழைத்திருந்தால் விட்டிருப்பாரே என்று பெண்களை மட்டுமே குற்றவாளிகளாக குற்றம் சாட்டுகின்றனர் என அண்ணா பல்கலை விவகாரம் பற்றி பேசிய கனிமொழி MP வேதனை தெரிவித்தார். ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டுமென நினைப்பவர்கள்தான் நமது கொள்கை எதிரி என்றும் சாடினார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 185 ரன்களும் ஆஸ்திரேலியா 181 ரன்களும் எடுத்து ஆல் அவுட் ஆகின. 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 141 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா இதுவரை 145 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் நாளை 3ஆம் நாள் ஆட்டம் நடக்கிறது. திருப்பூர் மாநகராட்சி அவிநாசி பேரூராட்சியை நகராட்சியாக தமிழக அரசு அறிவித்து அரசாணை வெளியிட்டது. இந்நிலையில் அவிநாசி ஊராட்சி ஒன்றியம் சார்பில் நடந்த சிறப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் அவிநாசி ஊராட்சி ஒன்றியத்தை 2ஆக பிரித்து ஆலத்தூர், கானூர், புலிப்பார் உட்பட 14 ஊராட்சிகளை சேர்த்து சேவூர் தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியமாக உருவாக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெரியசாமியின் உறவினர் ஜெரோம் என்பவரது வீட்டில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சிறுமலையில் உள்ள 53 ஏக்கர் நிலம் விற்றது தொடர்பாக சோதனை நடந்து வருவதாக அதிகாரிகள் கூறினர். ராணிப்பேட்டை அருகே காரை கூட்ரோடு சாலையில் திடீரென குடிநீர் பைப் லைன் உடைந்து தண்ணீர் வெளியேறி சாலை சிதிலமடைந்து காணப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நகராட்சி ஊழியர்கள் பைப் லைன் சேதத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். வேலூர் MP கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கல்லூரி வளாகத்தின் வெளியே CRPF அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பில் ஈடுபட்டனர். மேல்மருவத்தூர் ஓம் சக்தி கோயிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பஸ் மின்கம்பத்தில் மோதி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து திருப்பாலப்பந்தல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் மார்கழி ஆருத்ரா தரிசன துவக்க விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மார்கழி மாத உற்சவத்தை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் பாரதிய வித்யா பவனில் வாய்ப்பாட்டு இசை நிகழ்ச்சி நடந்தது. இதில் பிரபல வாய்ப்பாட்டு இசைக்கலைஞர் சங்கீதா குழுவினரின் வாய்ப்பாட்டு, பாம்பே மாதவன், நெல்லை பாலாஜி வெங்கட்ரமணன் குழுவினரின் கஞ்சரா ஆகிய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் சைக்கிள் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திரளான மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதேபோல் ராணிப்பேட்டையில் நடந்த சைக்கிள் போட்டியை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார். பொங்கல் தொகுப்பில் கரும்பு, பச்சரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களுடன் மண்பாண்ட தொழிலாளர்களிடமிருந்து மண்பானையும் கொள்முதல் செய்து வழங்க தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்களது கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டால் தமிழகம் முழுவதும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த செங்காடு ஊராட்சியில் அமைந்துள்ள ஏரியில் சேவலை பலி கொடுத்தும் படையில் வைத்து மக்கள் உபரி நீரை வரவேற்றனர். உபரி நீர் கோடி செல்லும் தண்ணீரில் மலர்களை தூவி கோவிந்தா கோவிந்தா என முழக்கங்களை எழுப்பினர். விழுப்புரம் விக்கிரவாண்டி செயின்ட் மேரிஸ் பள்ளியில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்த LKG குழந்தையின் உடல் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஏராளமானோர் குழந்தையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் LKG குழந்தை பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்த குழந்தையின் உடலுக்கு வனத்துறை அமைச்சர் பொன்முடி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தமிழக அரசின் 3 லட்சம் ரூபாய்க்கான நிவாரண உதவித் தொகையை அளித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இன்று காலை ஏற்பட்ட பட்டாசாலை விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா 4 லட்சமும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ரூபாய் 1 லட்சமும் நிவாரணம் வழங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜனவரி 10 முதல் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் கூறியுள்ளது.
ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்து விவாதிக்க வலியுறுத்தி விசிக எம்எல்ஏ பாலாஜி நோட்டீஸ் அளித்துள்ளார். பிரதமர் மோடி அரசுக்கு எதிராக பேசும் மாநிலங்களில் அமலாக்கத்துறை நிரந்தரமாக தங்கியுள்ளது என கரூரில் எம்பி ஜோதிமணி தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை, பெரியநாயக்கன்பாளையம், கோவை மதுகரை, போலுவாம்பட்டி உள்ளிட்ட 7 வனச்சரகங்களில் புலிகள் கணக்கெடுப்பு பணிகள் துவங்கியது. 8 நாட்கள் நடக்கும் கணக்கெடுப்பில் வனத்துறையினர் மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வேலம்பட்டியில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டீ மாஸ்டர் உட்பட 3 பேரை அவினாசிபாளையம் போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். இந்த வழக்கில் மேலும் சிலர் தொடர்புடையதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர்களையும் போலீசார் தேடுகின்றனர். கோவை வடவள்ளி அருகே குடியிருப்பு பகுதிக்குள் 2 குட்டிகளுடன் புகுந்த 4 காட்டு யானைகள் ஒரு வீட்டின் அருகே இருந்த வாழை மரங்கள் மற்றும் செடிகளை மேய்ந்து சென்றன. அச்சத்தில் வீட்டில் குடியிருந்தவர்கள் மொட்டை மாடிக்கு சென்று ஒளிந்து கொண்டனர். ஊருக்குள் அடிக்கடி உலா வரும் யானைகளை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வனத்திற்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி வனச்சரக அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கூடலூர் வனக்கோட்டத்தில் ஊருக்குள் வரும் யானைகளை விரட்ட மொபைல் ட்ரோன் கேமரா குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தெரிவித்தார். மாங்காடு பகுதியில் கடையில் விற்பனைக்கு வைத்திருந்த 10 டன் பிளாஸ்டிக் கவர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நகராட்சி நிர்வாகம் 1 லட்சம் அபராதம் விதித்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே காணியாலம்பாளையம் பகுதியில் தனியார் பழச்சாறு தொழிற்சாலையில் சுற்றுச்சுவர் கட்டும் பணியின் போது சுவர் சரிந்து விழுந்தது. கட்டுமான பணியில் இருந்த ரேகேசன் மற்றும் சனார்மான்ஜி ஆகிய 2 வடமாநில தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கி சம்பவ இடத்திலேயே இறந்தனர். விபத்து குறித்து நெகமம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். விசாகப்பட்டினத்தில் இருந்து காக்கிநாடா வரை 150 கிலோமீட்டர் வரை 6 நாட்களில் நீச்சல் அடித்து வந்த 52 வயது பெண் ஆசியாவின் முதல் பெண் நீச்சல் வீராங்கனையாக பதிவு செய்தார். அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் சோதனை நடத்தினர். சோதனையில் லேப்டாப் உட்பட பல்வேறு முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரபல அணு விஞ்ஞானி ராஜகோபால சிதம்பரம் உடல்நலக்குறைவு காரணமாக மும்பையில் இன்று காலமானார். இவருக்கு வயது 88. அணு விஞ்ஞானி சிதம்பரம் மறைவுக்கு பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பல்வேறு மாநில அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது காதலர் ஆண்டனியை டிசம்பர் 12இல் திருமணம் செய்தார். தனது காதல் பற்றி அவர் கூறுகையில், 12ஆம் வகுப்பு படிக்கும்போது ஆர்குட்டில் ஆண்டனியை ஃபாலோ செய்து சாட் செய்தேன். என்னை விட அவர் 7 வயது மூத்தவர். 2010இல் காதலை சொன்னார். திருமணம் வரை கழற்றக்கூடாது என்று ஒரு மோதிரம் கொடுத்தார். எல்லா படங்களிலும் அந்த மோதிரத்தை பார்க்கலாம். எங்களது திருமணம் ஒரு கனவு மாதிரி இருந்தது. ஏனென்றால் நாங்கள் ஓடிப்போகலாம் என்று கூட கெட்ட கனவுகளை கண்டிருக்கிறோம். இவர் எனக்கு கணவராக கிடைத்தது அதிர்ஷ்டம் என்றார். ராம் சரண் நடிப்பில் ஷங்கர் இயக்கியுள்ள கேம் சேஞ்சர் படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 10இல் பேன் இந்தியா படமாக ரிலீஸ் ஆகிறது. ஹைதராபாத்தில் நடந்த இப்பட விழாவில் சிறப்பு விருந்தினராக ராஜமௌலியும் பங்கேற்றார். அவர் கூறுகையில், பிரம்மாண்ட படங்களை எடுக்க நான் இன்ஸ்பிரேஷனாக இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் நான் உதவி இயக்குநராக இருந்த காலத்திலேயே எங்களுக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஷங்கர். பிரம்மாண்ட படங்கள் எடுத்தால் மக்கள் தியேட்டருக்கு படையெடுப்பார்கள் என்று அவர்தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் என்றார். பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது சிகரெட், குட்கா, குளிர்பானங்கள் போன்ற விளம்பரங்களில் நடிக்கக்கூடாது என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துவது பற்றி கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர், சிகரெட், குட்கா, குளிர்பானங்கள் மோசமானது என்றால் அதை இந்தியாவில் உற்பத்தி செய்யாதீர்கள். விற்பனை செய்வதை நிறுத்துங்கள், தடை செய்யுங்கள். உங்களுக்கு வருவாய் தருவதனால் அதனை நிறுத்த மாட்டீர்கள். அவை அரசாங்கத்திற்கு வருமானம் தருகிறது. என் வருமானத்தை நிறுத்தாதீர்கள். திரைப்படங்களில் புகைப்பிடிக்கும் பிரச்சனையை விட மிக பெரிதாக இருக்கும் சுகாதார பிரச்சனையை கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றார். தமிழகத்தில் பிறந்து ஹிந்திக்கு சென்று முன்னணி நடிகைகளில் ஒருவராக சாதித்தவர் ஹேமமாலினி. தனது அம்மா ஜெயலட்சுமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் வெளியிட்ட பதிவில், ஆண்டின் இந்த நாள் என் இதயத்திற்கு நெருக்கமான நாள். என் அன்பான அம்மாவின் பிறந்த நாளை எப்போதும் கொண்டாட தவறுவதில்லை. அவர் எனக்காக செய்த அனைத்திற்கும் நன்றி. அவரது அற்புதமான ஆளுமை, சினிமா துறையிலும் அதற்கு அப்பாலும் அவர் உருவாக்கிய நல்லுறவுதான் எனது வாழ்க்கையை வடிவமைத்தது. நான் நானாக இருக்க வைத்தது. நன்றி அம்மா என குறிப்பிட்டுள்ளார். ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண், கியாரா அத்வானி நடிப்பில் ஜனவரி 10இல் திரைக்கு வரும் படம் கேம் சேஞ்சர்.
இதன் ட்ரெய்லர் நேற்று முன்தினம் வெளியானது. 24 மணி நேரத்தில் தெலுங்கு ட்ரெய்லர் 36.24 மில்லியன் பார்வைகளை யூடியூபில் பெற்றது. இப்படம் அனைத்து விதமான தளங்களிலும் 180 மில்லியன் பார்வைகளை பெற்றது. அரசியல் கலந்த ஆக்ஷன் படமாக உருவாகியுள்ளது. சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷின் 51வது படமாக குபேரா உருவாகியுள்ளது. நாகார்ஜுனா, ராஷ்மிகா ஆகியோரும் நடித்துள்ளனர். தேவிஸ்ரீ பிரசாந்த் இசையமைத்துள்ளார். வரும் பிப்ரவரி மாதம் படத்தை முதலில் வெளியிட திட்டமிட்டனர். ஆனால் இன்னும் இதன் படப்பிடிப்பு மீதமுள்ளதால் தற்போது ஜூன் மாதம் திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மணிப்பூர் தீப்பற்றி எரிவதற்கான குற்றத்தில் இருந்து பிரதமர் மோடி தப்பிக்க முடியாது என காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். மணிப்பூர் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க வேண்டுமென பாரதிய ஜனதா சுயநல ஆர்வம் கொண்டுள்ளது என்பதை மீண்டும் தெரிவிப்பதாக கூறினார். டெல்லியில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைக்க ஆம் ஆத்மி கட்சி தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது. ஏற்கனவே பல்வேறு இலவச அறிவிப்புகளை வெளியிட்ட கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி மீண்டும் ஆட்சி அமைத்தால் டெல்லியில் 12 லட்சம் குடும்பங்களுக்கான குடிநீர் கட்டணம் ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். பொள்ளாச்சி தனியார் பள்ளியில் நடந்த சிறப்பு கண்காட்சியில் பழங்கால நாணயங்கள், முன்னோர்கள் பயன்படுத்திய வீட்டு உபயோகப் பொருட்கள் இடம்பெற்றன. ஆங்கிலேயர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், 7ஆம் நூற்றாண்டு நாணயங்கள், பழங்கால பொருட்களை மாணவர்கள் ஆர்வமுடன் பார்த்து அது பற்றிய விவரங்களை அறிந்து கொண்டனர். நாட்டின் முன்னணி தொழில் அதிபர் முகேஷ் அம்பானி குஜராத்தில் உள்ள சோம்நாத் சிவன் கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்தார். அவரது மகன் ஆனந்த் அம்பானியும் கோயிலில் நடந்த சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு சாமி கும்பிட்டனர். ஹிமாச்சல பிரதேசத்தின் சிம்லா அருகே உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ அடுத்தடுத்த மரங்களுக்கு வேகமாக பரவி வருகிறது. இதனால் வனப்பகுதியை ஒட்டிய ரோஹுத் பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். காட்டுத்தீயை அணைக்க மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். வங்கதேச நீதிபதிகள் 50 பேருக்கு மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. சுப்ரீம் கோர்ட் பரிந்துரையை ஏற்று மத்திய சட்ட அமைச்சகம் இந்த ஏற்பாட்டை செய்துள்ளது. பிப்ரவரி 10 முதல் 20ஆம் தேதி வரை நடக்கும் நீதித்துறை குறித்த பயிற்சிக்கு ஆகும் செலவுகளை மத்திய அரசு ஏற்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.